ஹலோ நண்பா, ரீசெண்டாக நம்ம சேனல் மூலமாக அனிமேட் லைக் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங்னு ஒரு கோர்ஸை லான்ச் பண்ணியிருந்தோம். இந்த கோர்ஸில் நிறைய பேர் என்ரோல் பண்ணி நம்ம சேனலில் பண்ணுற மாதிரி ஒயிட் போர்டு அனிமேஷன்ஸை எப்படி பண்ணுறதுன்னு நிறைய பேர் கற்றுக்கிட்டு வராங்க. இந்த பர்டிகுலர் வீடியோவை எடிட் பண்ணது நம்மளோட கோர்ஸில் என்ரோல் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் தான். அவங்களோட பேர் ரஷ்வந்த். ஸோ நம்மளோட கோர்ஸ் எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரீ ரெக்கார்டட் கோர்ஸாக இருந்தாலும் இதில் படிக்கிறவங்க ப்ராக்டிக்கலாக அசைன்மெண்ட்ஸ் பண்ணி கற்றுக்கிற மாதிரி இருக்கிறதுனால அவங்களோட அசைன்மெண்ட்டாக இப்போ இந்த வீடியோவை எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கஷ்டப்பட்டு எஃபர்ட் எடுத்து எடிட் பண்ண இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். நீங்களும் இந்த கோர்ஸை படிக்கணும்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்ஸ் அண்ட் கூப்பன் கோட்ஸை செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இப்போ அவங்க எடிட் பண்ண இந்த வீடியோவை பார்க்கலாம். திங்க் அண்ட் க்ரோ ரிச் இந்த புக்கை பற்றி உங்களில் நிறைய பேர் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த புக்கை இதோட ஆத்தர் நெப்போலியன் ஹில் ஒரு ரொம்ப ஏழையான ஃபேமிலியில் பிறந்திருந்தாலும் 10 வயசுல இவரோட அம்மா இறந்து போயிருந்தாலும் 13 வயசுலேயே இவர் ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பர் கம்பெனியில் ஒரு ரைட்டராக ஜாயின் பண்ணதுனால சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட ஆரம்பிச்சதுனால இந்த பாவர்ட்டியை உடைச்சி பல மடங்கு வெல்த்தியான நிறைய பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை இவருக்கு இன்டர்வியூ பண்ண சான்ஸ் கிடைச்சது. இப்படி அவருக்கு சான்ஸ் கிடைக்கும் போது இன்டர்வியூ பண்ண ஒருத்தரோட பேர் தான் ஆண்ட்ரூ கார்னகி. அவரு அந்த காலத்துல அமெரிக்கால மிகப்பெரிய ஸ்டீல் கம்பெனியை ஓன் பண்ணிட்டு இருந்தாரு. இவரை அந்த காலத்துல ஸ்டீல் கிங்னு கூப்பிட்டு இருந்தாங்க. இவரு அவரை இன்டர்வியூ பண்றப்ப இவருக்கு ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை ஆண்ட்ரூ கார்னகி அவரோட சேர்ல சாஞ்சு உட்காந்துக்கிட்டு அவரோட கண்ணுல ஒரு ஸ்பார்க்கோட உன்னோட லைஃப்ல 20 வருஷத்தை நான் உனக்கு கொடுக்க போற ஆப்பர்ச்சுனிட்டிக்காக டெடிகேட் பண்ணுவியான்னு கேட்டாரு. அது எந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல அந்த காலத்துல இருந்த பெரிய பெரிய ரிச் அண்ட் சக்சஸ்ஃபுல் பீப்புளை இன்டர்வியூ பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஆண்ட்ரூ கார்னகிக்கு அவர் ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருந்ததுனால அந்த காலத்துல இருக்க மில்லியனர்ஸோட நிறைய கனெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ அவரோட ஹெல்ப் மூலமா இந்த மாதிரி உலகத்துல இருந்த மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் பீப்புளை இன்டர்வியூ பண்ணி 25 வருஷத்துக்கு மேல இந்த புக்குக்காக அவரோட லைஃபை டெடிகேட் பண்ணி திங்க் அண்ட் க்ரோ ரிச்ன்ற இந்த புக்கை நமக்காக பப்ளிஷ் பண்றாங்க. இந்த புக்ல நம்ம மைண்டோட பவரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வெல்த்தை பில்ட் பண்ண முடியும்னு நமக்கு நிறைய சீக்ரெட்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த சீக்ரெட்ஸை கத்துக்கிறதுக்கு நமக்கு சில குவாலிட்டிஸ் இருக்கணும்னு சொல்றாரு. இந்த உலகத்துல எதுவுமே ஃப்ரீயா கிடைக்காதுன்னு சொல்றாரு. எதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னாலும் ஒரு விலையை கொடுத்தாக்கணும்னு சொல்றாரு. அது பணமா இருக்கலாம், நம்ம டைமா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது வேணா இருக்கலாம். ஸோ டெடிகேஷன் அண்ட் டிட்டர்மினேஷனோட உங்களுக்கு வெல்த்தை பில்ட் பண்ற சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்கணும்னா உங்க மைண்டோட பவரை யூஸ் பண்ணி நீங்களும் பணக்காரன் ஆகணும்னா இந்த புக் சம்மரியை கம்ப்ளீட்டா கவனிங்க. ஏன்னா நம்ம தாட்ஸுக்கு நிறைய பவர்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. இதை நீங்க ஒரு பர்பஸோடையும் விடாமுயற்சியோடையும் ஒரு பர்னிங் டிசையர், அதாவது ஒரு அதிபயங்கரமான ஆசை உங்களோட தாட்ஸ்ல இருந்தா அது இந்த உண்மையான உலகத்துல மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸா மாறும்னு சொல்றாரு. இந்த விஷயத்தை புரிய வைக்க இந்த புக்ல நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸை ஷேர் பண்றாரு. அதில் ஒரு எக்ஸாம்பிளை உங்களுக்கு இப்போ சொல்லணும்னா, இந்த புக்கு பப்ளிஷ் ஆகிறதுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி எட்வின் சி பார்ன்ஸ்க்கு இதே ஆசை இல்லை பர்னிங் டிசையர் தான் அவரோட தாட்ஸ் மூலமாக அவரை பணக்காரனாக்குச்சு. எடிசன் கூட வேலை செய்கிற மாதிரி அவரை எடிசனோட ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக மாற்றுச்சு. ஏன்னா அவரோட இந்த பர்னிங் டிசையர் ரொம்ப தெளிவாக இருந்தது. நம்ம எடிசனுக்காக வேலை செய்யக்கூடாது, எடிசன் கூட வேலை செய்யணும்னு இருந்தது. அதாவது ஒரு எம்ப்ளாயியாக இல்லாமல் அவர் கூட ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கணும்னு ரொம்ப தெளிவான ஒரு டிசைர் இருந்தது. இந்த ஆசையை அவர் ரியல் வேர்ல்டில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு எடிசனை தெரியவே தெரியலனாலும் அவரை மீட் பண்ணுறதுக்கு எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தேவைப்படுற ட்ரெயின் டிக்கெட்டோட சார்ஜை கூட அவரால் கொடுக்க முடியலனாலும் ஒரு கூட்ஸ் ட்ரெயினில் ஏறி லக்கேஜோட லக்கேஜா எடிசன் இருக்க இடத்துக்கு டிராவல் பண்ணி வந்தார். எடிசன் அந்த காலத்தில் ஒரு பெரிய இன்வென்டராக இருந்தாலும் இவருக்கு முன்ன பின்ன எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை, எந்த திறமையும் இல்லைனாலும் எடிசனோட லேப்ல போய் நான் உங்க கூட பிஸ்னஸ் பண்ண வந்திருக்கேன்னு அவரோட ரொம்ப நாள் ஆசையை அவருக்கு முன்னாடி எக்ஸ்பிரஸ் பண்ணாரு. ஆரம்பத்துல எடிசனுக்கு இவருக்கு எந்த திறமையும் இல்லை, எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லைன்னு அவர் மனசுல பட்டாலும் இவர் யாருன்னே தெரியலனாலும் அவரோட கண்ணில் இருந்த பர்னிங் டிசையரை அவரால் பார்க்க முடிஞ்சது. அந்த ஜெயிக்கணுன்ற எண்ணமும் வெறியும் அந்த நேரத்தில் அவரோட பிஸ்னஸ் பார்ட்னராக ஆக வைக்கலனாலும் ஃபியூச்சர்ல அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது. எடிசன் அந்த ஸ்பார்க் அவரோட கண்ணில் பார்த்ததுனால அப்போதைக்கு அவர் கூட வேலை செய்யறதுக்கு ஏதோ ஒரு சின்ன வேலையை கொடுத்தாரு. பல மாசமா எடிசனோட லேப்ல இவர் சின்ன சின்ன வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும்
இவரோட மைண்ட்ல அந்த பர்னிங் டிசைரும் எண்ணமும் இருந்ததுனால ஒரு நாள் இவர் எடிசன் கூட சேர்ந்து வேலை செய்யறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. எடிசன் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்கும்போது அவர் ஒரு பார்ட்னரா சேர்த்துக்காததுனால என்ன யூஸ், இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்ததே வேஸ்ட், நான் வேற வேலையை பார்க்க போறேன்னு அவர் போகாம அவரோட சான்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்படி ஒரு ஆசையும் எண்ணமும் அவர்கிட்ட இருந்ததுனால ஒரு தடவை எடிசன் ஒரு டிக்டேட்டிங் மிஷினை பர்ஃபெக்ட் பண்றப்ப அதுக்கு எடிஃபோனு பேர் வச்சு அமெரிக்கால எல்லாருக்கும் மார்க்கெட் பண்ணி செல் பண்ணணும்னு நினைக்கிறப்ப எந்த சேல்ஸ்மேனும் அந்த மிஷினை மக்களுக்கு போய் செல் பண்றதுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஏன்னா அது ஒரு புது மிஷினா இருந்ததுனால அதை செல் பண்றதுக்கு நிறைய எஃபர்ட் போட வேண்டியா இருக்கும். இதனால எல்லாருமே அதை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பான்ஸுக்கு எடிசன் கூட ஒரு பிசினஸ் பார்ட்னரா ஆகணும்ன்ற ஆசை இருந்துகிட்டே இருந்ததுனால இதை அவர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தாரு. எல்லாரும் செல் பண்றதுக்கு தயங்கின மிஷினை இவரு ஈஸியா நிறைய பேருக்கு செல் பண்ண ஆரம்பிச்சாரு. அவரு ரொம்ப நல்லா செல் பண்ணதுனால எடிசன் அவருக்கே அமெரிக்கா ஃபுல்லா அந்த மெஷினை டிஸ்ட்ரிபியூட் பண்ற கான்ட்ராக்டை கொடுத்தாரு. அவர் நினைச்ச மாதிரியே இந்த ப்ராசஸ்ல எடிசனோட பிசினஸ் பார்ட்னராகவும் மாறினாரு, அதே நேரத்துல ஒரு மில்லியனராகவும் மாறினாரு. இந்த பிசினஸ் பார்ட்னர்ஷிப்பை பத்தி அமெரிக்கால நிறைய பேருக்கு தெரிய வந்ததுனால இந்த மிஷின் எடிசனால கண்டுபிடிக்கப்பட்டது, அமெரிக்கா ஃபுல்லா பான்ஸால இன்ஸ்டால் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணப்பட்டதுன்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. இததான் நம்ம யோசிச்சு நம்ம எண்ணங்கள் மூலமா பணக்காரனாகிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு நெப்போலியன் ஹில் சொல்றாரு. இந்த பிசினஸ் பார்ட்னர்ஷிப் மூலமா பான்ஸ் அந்த காலத்திலேயே ஒரு 2 to 3 மில்லியன் டாலர் சம்பாதிச்சாரு. ஆனா அவர் அங்க சம்பாதிச்ச மணின்றது ஒரு பை ப்ராடக்டா இருந்தாலும் அவர் தெளிவா ஒரு விஷயத்துல ஆசைப்பட்டு அந்த ஆசைப்படுற விஷயம் கிடைக்கிற வரைக்கும் விடாமுயற்சியோட எடிசன் கூட வேலை செய்யணும்னு அந்த தாட்ஸோட அவர் இருந்துகிட்டே இருந்ததுனாலதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தெரிஞ்சது. இதுதான் நம்ம மைண்டுக்கு இருக்கிற பவர்னு நெப்போலியன் ஹில் சொல்றாரு. ஆசை, நம்பிக்கை, விடாமுயற்சின்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ள நம்ம மனசுக்குள்ளே நடக்கிறதுனாலதான் இந்த கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் தான் பணம், சொத்து, செல்வம்னு இந்த மாதிரி சில பிசிக்கல் எவிடன்சஸ் ஒரு பை ப்ராடக்டா இந்த உலகத்துல நமக்கு கொண்டு வர ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாரு. சோ நீங்களும் சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிசையர் தான். அதிகமா ஆசைப்படுங்க. ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை விடாம எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களும் சக்சஸ்ஃபுல்லா மாறுவீங்க. சோ இதுதான் இவங்க எடிட் பண்ண வீடியோ. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்ல கொடுங்க. அவங்க கத்துக்கிட்டு இருக்க இந்த எடிட்டிங் ப்ராசஸ்ல இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகட்டும்.